Good morning, students. Higher secondary second year computer science unit 1 lesson 4 நெறிமுறையின் யுக்திகள் algorithmic strategies part 1 objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள் நெறிமுறையின் அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப தொலைநோக்கு பற்றி அறிதல், to know the basics and technical perspective of algorithms, நெறிமுறையின் செயல்திறன், நேரம் மற்றும் இடச்சிக்கல் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், to understand the efficiency, time and space complexity of an algorithm, தேடல் மற்றும் வரிசைப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் ஆய்வு செய்தல், to develop and analyze algorithms for searching and sorting, நெறிமுறை அணுகுமுறை மூலம் மாறும் நிரலாக்கத்தை கற்றல், to learn about dynamic programming through algorithmic approach. முதலாவதாக அல்காரிதம் நெறிமுறை என்றால் என்ன? An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. It is a step-by-step procedure for solving a given problem. ஒரு நெறிமுறை என்பது குறிப்பிட்ட கட்டளைகளை தொகுப்பாகும். அது எதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். An algorithm can be implemented in suitable programming language. அல்காரிதம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடைக்கு போனோம் அப்படின்னா ப்ரொசீஜர் எப்படி? வீட்டிலேருந்து கிளம்புறது, பர்ஸ் எடுத்து வைக்கிறது, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் காஃபி, நீங்கள் வெண்டர் மிஷினில் போய் நீங்கள் காஃபி வாங்குறீங்க. சப்போஸ் காஃபி வெண்டர் மிஷின் ஃபெயில் ஆனால் ரிட்டர்ன் டு ஹோம். அது ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறீங்க. இது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர். திஸ் இஸ் கால்ட் அல்காரிதம். தி வே ஆஃப் டிஃபைனிங் அன் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். நெறிமுறை யுக்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, அல்லது ஒரு வழி, ஒரு நெறிமுறை எழுதுவதற்கு ஒரு நெறியை பயன்படுத்துகிறீர்களோ, அல்லது யுக்திகளை பயன்படுத்துகிறீர்களோ, அல்லது ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ, அதுக்கு பேர் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அல்லது நெறிமுறை யுக்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் வேல்யூ n. ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடிங் எழுதுறீங்க. தென் இட் கேன் பி டன் பை டிஃபைனிங் த ஃபங்க்ஷன். பிறகு அதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதலாம், பல மாடலில் நீங்கள் எழுதலாம். Algorithms can be developed to store, manipulate and retrieve data from such data structures. Data structureல இருந்து டேட்டாவை எடுத்து மேனிப்புலேட் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது போன்றதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நெறிமுறைகளை பயன்படுத்தலாம். சம் ஆஃப் த ப்ராசஸிங் பை யூஸிங் அல்காரிதம் ஆர். எதுக்கெல்லாம் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ச் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அதில் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது. சார்ட்டிங், ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ணுறது. இன்சர்ட்டிங், புதுசாக ஒரு பையன் ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுறான், அவன் நேமை இன்சர்ட் பண்ணுறது. அப்டேட்டிங், ஒருத்தன் வெளியே போகிறான், அதை டெலிஷன் பண்ணுறது, அல்லது அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அல்லது அப்டேஷன், அதை டெய்லி அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டெலிஷன், ஒரு பையன் ஸ்கூலை விட்டு வெளியே போகிறான், உடனே அவனை டெலிஷன் பண்ணுறது. இது எல்லாமே these are the processing of algorithms. இது எல்லாமே அல்காரிதம் நெறிமுறையின் செயல்பாடுகள் ஆகும். Characteristics of an algorithm. நெறிமுறையின் பண்புகள். முதலாவதான பண்பு உள்ளீடு, அதாவது இன்புட். 0 அல்லது அதற்கு எண்ணிக்கையில் வழங்கப்பட வேண்டும். உள்ளீடுகள் குறைந்தது இல்லாமலும் இருக்கலாம், ஏதாவது சம்மேஷன் பண்ணி கூட அவுட்புட் வெளியிடலாம், அல்லது அதிக எண்ணிக்கையிலும் நீங்கள் வழங்கலாம். இன்புட்ஸ் மோர் தென் 1, 0 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். வெளியீடு குறைந்தபட்சம் 1 உருவாக்கப்படும். வெளியீடு அவுட்புட் கட்டாயம் 1 இருக்கணும், மினிமம் 1 இருக்கணும். ஃபைனைட்னஸ், எல்லையற்றது. வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான படிநிலையில் நெறிமுறை நிறுத்தப்பட வேண்டும். அதாவது குறிப்பிட்ட படிநிலைகள், ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 10 ஸ்டெப்ஸ், ஒரு 100 ஸ்டெப்ஸ், அப்படி குறிப்பிட்டது. இன்ஃபைனைட்டாக போயிடக்கூடாது.
டெஃபினிட்னஸ், வரையறுத்தல். அனைத்து செயல்பாடுகளும் நன்றாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுல நீங்க ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்களா, அது செயல்பாடு எல்லாம் கம்ப்ளீட்டா வரையறுக்கணும். ஒரு காஃபி வெண்டர் மிஷின் போறீங்களா, அதனுடைய செயல்பாடுகள் கம்ப்ளீட்டா வரையறுக்கப்பட்டிருக்கணும். எடுத்துக்காட்டாக 0 மூலம் வகுத்தல், எதிர்ம எண்ணுக்கு வர்க்கமூலத்தை கணக்கிடுதல் ஆகிய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். செயல்தன்மை, எஃபெக்டிவ்னஸ், ஒவ்வொரு கட்டளைகளும் திறம்பட நடத்தப்பட வேண்டும். அதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் திறம்பட நடத்தப்பட வேண்டும். உண்மைத்தன்மை, கரெக்ட்னஸ், நெறிமுறைகள் பிழை இல்லாததாக இருக்க வேண்டும். அதுல நம்ம பிழைகளை விட்டாச்சுன்னா தப்பா ஆன்சர் வரும். ஸோ பிழைகள் இல்லாததாக இருக்க வேண்டும். எளிமை, சிம்பிளிசிட்டி, செயல்படுத்துவதற்கு மிக எளிதாக இருக்க வேண்டும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா சிம்பிளிஃபைடா இருக்கணும். குழப்பமற்றது, அன்அம்பிகுவஸ். குழப்பமற்றது என்றால் என்ன? நெறிமுறையானது தெளிவாகவும் குழப்பமற்றதாக இருக்க வேண்டும். அதன் ஒவ்வொரு படிநிலைகளும், ஸ்டெப்ஸ், அதனுடைய ஒவ்வொரு உள்ளீடுகளும், இன்புட்ஸ், வெளியீடுகள், அவுட்புட்ஸ் தெளிவானதாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரே பொருளுக்கு வழிவகுக்க வேண்டும். செயலாக்கம், ஃபீசிபிலிட்டி, கிடைக்கும் வளங்களை வைத்து செயலாக்க வல்லதாக இருக்கணும். அதாவது இருக்கிற ரேமை வச்சு, இருக்கிற ஹார்ட் டிஸ்கை வச்சு செயலாக்க வல்லதாக இருக்கணும். அடக்கமானது, போர்ட்டபுள். நெறிமுறை பொதுவானதாக இருக்க வேண்டும். அனைத்து வகையான உள்ளீடுகளையும் கையாளுவதற்கு, இன்புட்ஸை கையாளுவதற்கு எந்த நிரலாக்க மொழியையும் மற்றும் இயக்க அமைப்பையும் சாராமல் இருக்கணும். எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் லாங்குவேஜையோ ஒரு ஓஎஸ்ஸையோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பொதுவானதாக இருக்க வேண்டும். அதாவது போர்ட்டபுளா இருக்க வேண்டும். போர்ட்டபிலிட்டி. சார்பற்றது, இண்டிபெண்டன்ட். நெறிமுறையானது படிநிலை வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும். அதாவது ஸ்டெப்பாக தான் இருக்கணும். அது எந்த நிரலாக்க குறிமுறையும் சாராமல் இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு கோடிங், ஒருவேளை அது பைத்தான் கோடிங் மாதிரி இருக்கக்கூடாது, அல்லது சி மாதிரி இருக்கக்கூடாது. எதையும் சாராமல் இருக்க வேண்டும். ரைட்டிங் அண்ட் அல்காரிதம், நெறிமுறையை எப்படி எழுதுறது? நெறிமுறையை எழுதுதல். ஒரு நெறிமுறையை எழுதும் பொழுது, ஒரு அல்காரிதமை நீங்க ரைட் பண்ணும் பொழுது இன்புட்ஸ், தேவையான இன்புட்ஸ் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் ஆட் பண்றோம். அதுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வேணும், ஏ அண்ட் பி. அதை ரெண்டையும் சம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சம்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் வேணும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸிங். ப்ராசஸிங்கிறது சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அதான் ப்ராசஸிங். ஏயும் பியும் கூட்டி சம்மில் வைக்கணும், ப்ராசஸ். அடுத்து அவுட்புட் தான் சம்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. உனக்கு என்ன வந்துடுது டிஸ்பிளேல? இப்போ ஏ அண்ட் பியை கூட்டி ஆட் பண்ணி 5 4 இருக்குன்னா 9 சொல்லி ஆன்சர் வருகின்றது. அப்போ இதுதான் நெறிமுறை எழுதுவதற்கு தேவையான ஸ்டெப்ஸ். ஒன்று இன்புட்ஸ் வரணும், ப்ராசஸ், இன்புட்ஸ் மேலே நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி கிடைக்கின்ற வெளியீட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் நெறிமுறையை எழுதுவதற்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் எடுத்தீங்கன்னா, டிசைன் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே தி ரிசல்ட். ஒரு நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், வர்க்கம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை டிஸ்பிளே பண்ணணும். தி அல்காரிதம் கேன் பி ரிட்டன் அஸ். இந்த அல்காரிதம் எப்படி ரிட்டர்ன் பண்ணப்படுகின்றது, எழுதப்படுகின்றது? ஸ்டெப் 1, ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸ்டார்ட் பண்ணுறீங்க ப்ரோக்ராமை. செகண்ட் ஸ்டெப், கெட் த இன்புட் எக்ஸ். எக்ஸை உள்ளீடாக வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சொல்லி வாங்குறோம். கால்குலேட் தி ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்க, அதான் என்ன செய்யணும்? எக்ஸை 2 தடவை பெருக்கணும் இல்லையா? 5 × 5 சொல்லி பெருக்குறீங்க. அடுத்த ஸ்டெப் டிஸ்பிளே தி ரிசல்ட் ஸ்கொயர். அந்த ரிசல்ட்டை 5 × 5 வருது இல்லையா? 25 யூ ஹேவ் டு டிஸ்பிளே டு த மானிட்டர். முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருது? எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகுது. அப்போ தீஸ் ஆர் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். விச் ப்ராப்ளம்? டு ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஸோ திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் அஸ் அல்காரிதம். இந்த படிப்படியான நெறிமுறை என்று அழைக்கப்படுகின்றன. டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராம். நெறிமுறைக்கும் நிரலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? அல்காரிதம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரோக்ராம்ஸ். இதுவும் அல்காரிதம், ப்ரோக்ராம்ஸ். அல்காரிதம் சிக்கலை தர்க்க ரீதியாக தீர்க்க உதவுகிறது மற்றும் நிரலுடன் வேறுபட்டிருக்கலாம். அதாவது நிரல்னா ப்ரோக்ராமோட வேறுபட்டிருக்கலாம். தர்க்க ரீதியாக என்னது? லாஜிக்கலியே அதை தீர்க்க உதவுகின்றது. லெஸ் தானா, கிரேட்டர் தானா, அந்த மாதிரி. ப்ரோக்ராம், நிரல் என்பது நிரலாக்க மொழியில் நெறிமுறையின் வெளிப்பாடாகும். நிரல் ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் அல்காரிதம் நீங்க கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அப்போ அதில் உள்ள அந்த சின்டெக்ஸ்ல இருக்கணும். ப்ரோக்ராமுடைய சின்டெக்ஸ் அந்த நிரலினுடைய சின்டெக்ஸ்ல, நிரலாக்க மொழியினுடைய சின்டெக்ஸ்ல இருக்க வேண்டும். ஒருவேளை சிஏ நீங்க C++ யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம். அப்போ அதில் உள்ள கோடிங்கை நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அல்காரிதம் செயல்படுத்தப்படும் முறை மற்றும் வடிவமைப்பு நுட்பம் ஆகியவற்றை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம்.
என்னுடைய அல்காரத்தை எப்படி வகைப்படுத்தலாம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அப்புறம் எந்த டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து வகைப்படுத்தலாம். ப்ரோக்ராம் கட்டமைப்பு நிரல் அணுகுமுறை அல்லது பொருள் நோக்கு நிரலாக்க அணுகுமுறை பயன்படுத்தி இதனை செயல்படுத்த முடியும். அதாவது ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயோ அல்லது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையோ நீங்கள் பயன்படுத்தி எழுத முடியும். அதாவது சிலேயோ அல்லது C++லையோ. C++ வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எடுத்துக்காட்டு. சி வந்து ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த நெறிமுறைக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கிடையாது. அல்காரிதத்துக்கு வந்து இப்படிதான் விதிமுறைன்னு கிடையாது. ஆனால் சில வழிகாட்டுதல்களை பின்பற்றணும். அதாவது சீக்வன்ஸ் எழுதணும்னா எப்படி, பிரான்ச்சிங் எழுதணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டுதல்கள் இருக்க வழிய விதிமுறைகள் கிடையாது. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து விதிமுறைகள் உண்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் குறிப்பிட்ட கட்டளை அமைப்புகளை கொண்டு நிரலை எழுதலாம். அதாவது இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா FOR ஃபார் தான் கொடுக்கணும், கேபிட்டல் F கொடுக்கக்கூடாது. அப்படி சில விதிமுறைகள் வந்து உண்டு. அல்காரிதம் போலி குறிமுறையை, அதாவது சூடோ கோட் ஒத்திருக்கும். இது வந்து சூடு கோடை ஒத்திருக்கின்றது. இதை எந்த கணிப்பொறி மொழியில் வேணுமானாலும் செயல்படுத்தலாம். அதை அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணி எந்த லாங்குவேஜிலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து நிரலாக்க மொழிக்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக நிரலாக இருக்க வேண்டும். அதாவது ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், நெறிமுறை பகுப்பாய்வு. Analysis of algorithms and performance evaluation can be divided into two different phases. அதாவது இந்த நெறிமுறை பகுப்பாய்வு என்பது 2 கட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது. First one, a priori estimates, முதன்மை மதிப்பீடு. This is the theoretical performance analysis of an algorithm. அல்காரிதம் வந்து முதல்லயே நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மதிப்பீடு பண்றீங்க. Efficiency of an algorithm is measured by assuming the external factors. அதனுடைய எஃபிஷியன்சி, அந்த அல்காரிதமுடைய திறன், அதாவது எவ்வளவு வந்து அதனுடைய மெமரி சைஸ் எவ்வளவு வந்து ஆக்குபை பண்ணும், எவ்வளவு சீக்கிரமா அந்த நிரல் அந்த அல்காரிதம் வந்து செயல்படுத்த முடியும், எத்தனை ஸ்டெப்ல முடியும், ஹவு மெனி ஸ்டெப்ஸ்ல தி அல்காரிதம் கேன் பி க்ளோஸ்டு, அதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணணும். தட் இஸ் த எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து முதன்மை மதிப்பீடு என்று அழைக்கப்படுகின்றது, ப்ரையோரி எஸ்டிமேட்ஸ். அடுத்தது வந்து போஸ்டீரியரி எஸ்டிமேட்ஸ். போஸ்டீரியரி எஸ்டிமேட்ஸ்னா என்னது, போஸ்டீரியர் டெஸ்டிங், பிந்திய மதிப்பீடு. பிந்தியனா எல்லாம் முடிச்ச பிறகு எக்ஸாக்ட் டைம் வந்து எவ்வளோ ஆகுது, ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுது, அதான் வந்து போஸ்டீரியரி டெஸ்டிங். திஸ் இஸ் கால் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்தது. இன் திஸ் அனலைஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஆக்சுவல்னா என்ன இருக்குதோ அது, லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்வயர்ட் ஃபார் த அல்காரிதம் எக்ஸிகியூஷன்ஸ் ஆர் கலெக்டட். அது எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுது, ப்ராசஸிங் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ரன் ஆகுது, அதுக்கு வந்து எவ்வளோ ரெக்யர்மெண்ட், எக்ஸிகியூஷன் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, அதை பொறுத்தது. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், நெறிமுறையின் சிக்கல். சப்போஸ் A is an algorithm, ஏங்கிறது ஒரு நெறிமுறை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் n is the size of the input data. என்னங்கிறது அது எவ்வளவு சைஸ் ஆஃப் இன்புட் டேட்டாவுடைய டோட்டல் சைஸ். இப்போ வந்து நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேரியபிள்ஸ்னுடைய டோட்டல் சைஸ் எத்தனை பைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர்னா 4 பைட்டாக இருக்கும், ஃப்ளோட்டுனா 8 பைட்டாக இருக்கும். ஃப்ளோட்டுனா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டும் 4 பைட்ஸ் தான். ஒரு டபுளாக இருந்துச்சுன்னா 8 பைட்டாக இருக்கும், லாங் டபுள்னா 10 ஆர் 12 பைட்ஸாக இருக்கும். அப்போ அந்த டோட்டலை வந்து நீங்கள் கூட 4 இன்புட் டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு டபுளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 to 32 பைட்ஸ். அப்போ அதனுடைய சைஸு, the time and space used by the algorithm. அப்போ n வந்து சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டா, தி டைம், ஸ்பேஸ் ஆஃப் த அல்காரிதம். அல்காரிதம் வந்து டோட்டல் சைஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணுது, ஏங்கிற அல்காரிதம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது, ஆர் த 2 மெயின் ஃபேக்டர்ஸ் விச் டிசைட் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஏ. அதாவது இந்த அல்காரிதம் ஏனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய திறன் எதை பொறுத்தது, அது வந்து எவ்வளோ நேரத்தில் செயல்படுது, அந்த டைமை பொறுத்தது. செகண்ட் ஒன், அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண டைம் கூடும், இதை பொறுத்தது. டைம் ஃபேக்டர். டைம் இஸ் த மெஷர்டு பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பாரிசன் இன் த சார்ட்டிங் அல்காரிதம். எத்தனை ஸ்டெப் இருக்குது, எத்தனை கம்பாரிசன் இருக்குது, அதை பொறுத்து டைம் வந்து உங்களுக்கு கூடும். அதை இட்டரேஷன் இருந்தால் கூடும். இப்போ வந்து 10 இட்டரேஷன் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு 1000 இட்டரேஷன் வச்சுருக்கீங்கன்னா டைம் வந்து கூடும். ஸ்பேஸ் ஃபேக்டர். அடுத்தது செகண்ட் வந்து கவனிக்க வேண்டியது, அல்காரிதம் வந்து ஸ்பேஸ் ஃபேக்டர். ஸ்பேஸ் இஸ் மெஷர்டு பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை த அல்காரிதம். எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் அழகே தேவை,
அப்போ அதுக்கு தக்க ரேமுடைய கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து உள்ள டம்ப் பண்ணுறதுக்கு அந்த ரேம் கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் எஃப் ஆஃப் என், அப்போ வந்து நெறிமுறையின் சிக்கலை வந்து எஃப் ஆஃப் என் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னு சொல்லி வச்சிருக்கோம். என்னங்கிறது நம்ம வந்து இந்த சைஸ் அண்டு டைம் அதை வச்சிருக்கோம். gives the running time, அதுதான் எதை உனக்கு நிர்ணயம் பண்ணுது, அந்த அல்காரிதமுடைய ரன்னிங் டைமை நிர்ணயம் பண்ணுது. ரன்னிங் டைம் அண்ட் ஆர் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் required by the algorithm in terms of n as the size of the input. அப்போ வந்து எஃப் ஆஃப் என் தான் நெறிமுறையின் சிக்கல். அந்த நெறிமுறையின் சிக்கல் வந்து அதனுடைய ரன்னிங் டைமை வந்து நிர்ணயம் பண்ணுகின்றது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நிர்ணயம் பண்ணுகின்றது. நெக்ஸ்ட் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி, நேர சிக்கல். The time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. ஒரு ப்ராசஸை முடிக்கிறதுக்கு அது எவ்வளவு ஸ்டெப்ஸை வந்து கொண்டிருக்கின்றது, ஒரு நெறிமுறை வந்து கொண்டிருக்கின்றது, அதை பொறுத்தது அதனுடைய டைம். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கூட கூட டைம், செயல்படுத்தக்கூடிய எக்ஸிகியூஷன் டைம் வந்து உனக்கு கூடும். ஸ்பேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, இடச்சிக்கல். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு நெறிமுறையின் இடச்சிக்கல் என்பது is the amount of memory required to run to this completion. அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மெமரி ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுது. அதுக்கு ஒருவேளை 5 இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து 20 பைட்ஸ் தேவைப்படும். அது எவ்வளோ மெமரி ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுகின்றது. தி ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை த அல்காரிதம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 2 காம்பனன்ட். அந்த அல்காரிதம் நெறிமுறையினுடைய ஸ்பேஸ் ரிக்வயர்டு எவ்வளவு தேவைப்படுகின்றது என்பது கீழே உள்ள 2 காம்பனன்ட்னுடைய கூட்டுத்தொகையாகும். என்ன காம்பனன்ட் பாருங்க, ஒன்று வந்து ஃபிக்ஸட் பார்ட், அனதர் ஒன் வேரியபிள் பார்ட். இது ரெண்டுனுடைய கூட்டுத்தொகை. ஃபிக்ஸட் பார்ட்னா என்ன, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் தன் அல்காரிதம். அதாவது எக்ஸாம்பிள் சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ்டு இன் த அல்காரிதம். ஒருவேளை அதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து ஒரு 5 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 5 10மே இன்டிஜர் டைப் அப்படின்னா பைத்தான் 40 பைட்ஸ் வந்து அது ஒரு ஃபிக்ஸட் பார்ட். அதுதான் என்னது ஃபிக்ஸட் பார்ட்னு சொல்றாங்க. டோட்டல் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை த தட் அல்காரிதம், அதுக்கு வந்து மொத்தம் வந்து 40 பைட்ஸ் வந்து ரிக்வயர்மெண்ட்ல இருந்து இருக்குது. A variable part is defined as the total space required by the variables which sizes depends on the problem and its iteration. அதாவது வேரியபிள் பார்ட்னா இட்ரேஷன் ஒரு 1000 இட்ரேஷன் கொடுத்துன்னு வச்சுங்க, இந்த 4 வேரியபிளும் 1000 டைம்ஸ் யூஸ் ஆகும். அப்போ 4 × 1000 4000 ஆயிரும். அப்போ அதை பொறுத்து அது வேரியபிள் ஆகும். அப்போ இட்ரேஷனை பொறுத்து அந்த ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை பொறுத்து உனக்கு அந்த வேரியபிள் பார்ட் வந்து நிர்ணயம் செய்யப்படுகின்றது. எக்ஸாம்பிள், ரிகர்ஷன் யூஸ் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் வேல்யூ n. அதாவது ஒரு நம்பர் n-க்கு வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும், அதை ரிகர்ஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது வந்து அதுக்கு ஒரு உதாரணமாகும். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம், நெறிமுறையின் செயல்திறன். நெறிமுறையின் செயல்திறன் என்பது நெறிமுறை பயன்படுத்தும் கணக்கீட்டு வளங்களின் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்சஸ் எண்ணிக்கையை வரையறுக்கும். அதாவது அதனுடைய கணக்கீட்டு வளங்களினுடைய எண்ணிக்கையை தான் நெறிமுறையின் செயல்திறன் என்று சொல்கிறோம். அதிகபட்ச செயல்திறனுக்காக நாம் வளங்களின் பயன்பாட்டை குறைக்க விரும்புகின்றோம். அதாவது ரொம்ப எஃபிஷியன்ஸா இருக்கணும் அப்படின்னா வளங்களுடைய பயன்பாட்டை, அதாவது கால்குலேஷன் வந்து மினிமமைஸ்டா இருந்தால் தான் உனக்கு வந்து சீக்கிரமா உனக்கு வந்து அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய திறன் வந்து செயல்திறன் வந்து அதிகரிக்கும். மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் எஃபிஷியன்சி, செயல்திறனை தீர்மானிக்கும் வழிமுறைகள். இதெல்லாம் வந்து செயல்திறனை தீர்மானிக்குது அப்படின்னா முக்கியமா நெறிமுறை இயங்கு நேரம் குறைவாக இருக்க வேண்டும். நெறிமுறை வந்து குயிக்கா உனக்கு ஆக்சஸ் ஆகும், அந்த டைம் வந்து குயிக்கா இருக்கணும். ஒரு அல்காரிதம் வந்து இயங்கக்கூடிய நேரம் வந்து குறைவாக இருக்க வேண்டும். அப்பதான் அதனுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தி எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் டைம் அண்ட் மெமரி ஸ்பேசஸ். மெமரி ஸ்பேசஸையும் டைமையும் அது எப்படி கையாளுகின்றது என்பதை பொறுத்து தான் அதனுடைய நெறிமுறையின் செயல்திறன் உள்ளது. தி எக்ஸிகியூஷன் டைம் ஆஃப் அன் அல்காரிதம் தட் யூ மெஷர் இன் திஸ் கேஸ் would depend on the number of factors such as. அப்போ வந்து நீங்க எக்ஸிகியூஷன் ஆஃப் அல்காரிதம்னுடைய மெஷர்மெண்ட் வந்து கீழே உள்ள ஃபேக்டர்ஸ் காரணிகளை வைத்து மாறுபடுகின்றது. ஸ்பீட் ஆஃப் த மிஷினுடைய ஸ்பீடு குறைவாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ரன்னிங் டைம் கூடும். கம்பைலர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், அதாவது கம்பைலர் சினா C++குள்ளேயே கம்பைலர் இருக்கும். பிற சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அடிப்படையில் அதனுடைய திறன் அடிப்படையில் உன்னுடைய எக்ஸிகியூஷன் டைம் கூடும் அல்லது குறையும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உன்னுடைய ஓஎஸ் அடிப்படையிலும் உனக்கு எக்ஸிகியூஷன் டைம் கூடும் அல்லது குறையும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறன்னு பொறுத்து இருக்கு.
நீ C++ யூஸ் பண்றியா, பைத்தான் யூஸ் பண்றியா, அந்த லாங்குவேஜ் பொறுத்த மட்டுக்கு அதில் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து உனக்கு டைம் வந்து கூட வாய்ப்பு இருக்கு. வால்யூம் ஆஃப் டேட்டா ரிக்வயர்டு, எவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா கூட கூட உனக்கு டைமும் உனக்கு கூடும். எவ்வளோ டேட்டா வந்து அதிகமாக இருக்குதோ அவ்வளோ தூரம் அதை எஃபிஷியன்சி, அந்த இயங்கு நேரம் அப்படிங்கிறது உனக்கு அதிகப்படும். ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், இடம் நேரம் பரிமாற்றம். இடம் நேரம் பரிமாற்றம் அல்லது நேரம் நினைவகம் பரிமாற்றம் என்பது குறைந்த நேரத்தில் அதிகமான சேமிக்கும் இடத்தை பயன்படுத்தி நெறிமுறையை தீர்க்கும் வழியாகும். இது ஒரு டெக்னிக்கு. குறைந்த நேரத்தில், அதாவது மினிமம் டைம்ல மேக்சிமம் மெமரி ஸ்பேஸை நீங்க பயன்படுத்தி நெறிமுறையை தீர்க்கும் ஒரு வழியே இது இடம் நேரம் பரிமாற்றம். நினைவகத்தில் தேவைப்படும் குறைந்த இடத்தையும் மற்றும் அதன் கட்டளைகளை இயக்குவதற்கு குறைந்த நேரத்தையும், அதில் உள்ள கோடிங்கை இயக்குவதற்கு குறைந்த நேரத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியிடும் நெறிமுறையே கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கும் சிறந்த நெறிமுறை. அப்ப இருக்கலே சிறந்த நெறிமுறை வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? நினைவகத்துல குறைந்த இடத்தை பிடிக்கணும், அதன் கட்டளைகளை இயக்குவதற்கு குறைந்த நேரம், அதாவது லெஸ் டைமா இருக்கணும், ஸ்பேஸும் குறைவா பிடிக்கணும். அப்படி இருந்தா அது பெஸ்ட் அல்காரிதம் என்று சொல்லலாம். அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ், குறியீடுகள். அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் ஆர் லாங்குவேஜஸ், குறியீடுகள் என்றால் அது ஒரு மொழி that uses meaningful statements about time and space complexity, அதாவது நேர சிக்கல் மற்றும் இடச்சிக்கலை குறித்ததான மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டுள்ள ஒரு குறியீடுகள். The following three asymptotic notations are mostly used to represent the time complexity of an algorithm. ஒரு நேர சிக்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான குறியீடுகள், 3 குறியீடுகள், 0, ஒமேகா, தீட்டா அப்படின்னு சொல்லி 3 குறியீடுகள் இருக்கின்றன. பிக் 0, பிக் ஒமேகா அண்ட் பிக் தீட்டா. Big 0 is often used to describe the upper bound worst case of an algorithm. அல்காரிதம் வந்து இருக்குல்ல, worst கேஸா இருந்தா அந்த அல்காரிதமுக்கு வந்து big 0 அப்படின்னு சொல்லி அந்த குறியீடை பயன்படுத்துவாங்க. Big omega is used to describe the lower bound best case. அல்காரிதம் வந்து நேர சிக்கல்லாம் ரொம்ப குறைவான நேரத்தை எடுக்குது, குறைவான நினைவகத்தை எடுக்கு அப்படின்னா that is called best case. Big theta அப்படின்னா ஒரு சராசரி கேஸ்னு அர்த்தம், அதாவது ஆவரேஜ். When an algorithm has a complexity with lower bound and upper bound, which means the running time of that algorithm always falls in the n log n, in the best case and worst case. ரெண்டுக்கு இடைப்பட்டதா இருந்தால் அதுக்கு பிக் தீட்டா என்று பயன்படுத்துகிறார்கள். பெஸ்ட், worst and average case efficiency, சிறந்த, மோசமான, சராசரி நிலைகளின் செயல்திறன். Let us assume a list of n number of values stored in an array. ஒருவேளை வந்து n நம்பர் ஆஃப் வேல்யூஸ், அவ்வளோ 10 நம்பருக்கு வேல்யூஸ் இருக்கு, 10 டேட்டா இருக்கு, அரே வந்து ஸ்டோர் பண்றதுக்கு 10 டேட்டா. சப்போஸ் இஃப் வி வாண்ட் டு சர்ச் எ பர்டிகுலர் எலமெண்ட் இன் திஸ் லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல வந்து அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, அதுல வந்து 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 நம்பர்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நீங்க சர்ச் பண்ண போறீங்க. சர்ச் பண்ணும்போது மினிமம் சர்ச் கம்பாரிசன் எத்தனை இருக்கும்? இப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்லயே சர்ச் பண்ணும்போது, இப்போ நீங்க வந்து மொத்தம் 10 நம்பர் இருக்கு, 5, 6, 7, 8, 9ன்னு சொல்லி வரிசையா ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு. நான் 5 வந்து சர்ச் பண்ணேன். 5 வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு, அந்த செட் ஆஃப் லிஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்போ மினிமம் சர்ச் கம்பாரிசன் எத்தனை வரும்? 1 வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சர்ச் பண்ண உடனே 5 இருக்கு இல்லையா, உடனே கம்பேர் பண்ணி ரிசல்ட்டை வெளியிட்டுரும். அதுக்கு பேர் என்னது? If the element found at the first minimum number of search comparison, அது எத்தனை இருக்கு? 1. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சர்ச் கம்பாரிசன், ஒருவேளை வந்து 5, 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் கொடுக்குற நம்பர் வந்து 100ன்னு கொடுக்கேன். 100ங்கிற நம்பர் அந்த செட் ஆஃப் 10 நம்பர்ல இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா கட்டாயம் n நம்பர்ஸையும் சர்ச் பண்ணும் இல்லையா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சர்ச் கம்பாரிசன் எத்தனை இருக்கும்? n. அப்போ அந்த எலமெண்ட் ஃபவுண்ட் இல்லைன்னா 10யும் அது வந்து சர்ச் பண்ணும். தட் இஸ் த ஒர்ஸ்ட் சர்ச். அதான் ஒர்ஸ்ட் நிலைமைன்பாங்க. இது வந்து பெஸ்ட் சர்ச் அப்படிம்பாங்க. அதனுடைய எஃபிஷியன்சி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சர்ச் பண்ணிட்டு, ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் தான் நடக்கும். அதனால குயிக்கா உனக்கு ஆன்சர் வெளியே வந்துடும். 10யும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு 10லையும் கிடைக்கலன்னா அதுதான் என்னது?
பெஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சர்ச் கம்பாரிஷன், ஆவரேஜ் நீங்க பார்க்கும்போது n+1/2, அதாவது பாதி. ஆவரேஜ் வந்து மிடில் இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ சராசரி நிலைகளின் செயல்திறன். அப்போ தீஸ் ஆர் த பெஸ்ட், வர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. That's all students. Thanks for watching.